வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவீது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள்,
இறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீகத் தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. மீண்டும் ஒரு கவி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே தெய்வம், பிரபஞ்சம், பொருள் இதை பற்றிய மேலும் ஒரு கவி மெய்விளக்கம் என்ற தலைப்பில் இது இரண்டாவது கவி என்று நினைக்கிறேன். நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே, நல்லுயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம், ஊனுருவில் இன்பத் துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு என்னும் வினாக்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல வான் அறிவோம். உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும் வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும். நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே. இந்த அறிவு என்ற ஒரு அற்புதமான சொல் மட்டுமல்ல, இந்த பரிணாமமே அறிவினுடைய பரிணாமம்தான். மகிழ்ச்சி அவர்கள் இந்த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லுவார்கள். அறிவின் பயணமே அனைத்தும். இந்த அறிவு எத்தனை வகைகளிலே எப்படியெல்லாம் செயல்படுகிறது. அறிவு ஒன்றுதான் என்றாலும் அந்த ஒன்றே பலவாக எப்படியெல்லாம் செயல்படுகிறது. நான் எனினும் நீ எனினும் ரெண்டு பேர் ஒன்றாக்க முடியுமா? இரட்டை குழந்தைகளே கூட ஒன்று போல் இருக்காது, பேதங்கள் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பேதங்கள் உண்டு. இத்தனையும் கடந்த நிலையிலேதான் மூலத்தை பார்க்கின்ற போது, தோற்றத்தை பார்க்கின்ற போது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்ய தொழில் வேற்றுமையா, இந்த பரிணாம விதி நமக்கு புரியும். ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்கின்றோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே இறைநிலை தான், ஒரே சுத்தவிலை தான். பெயர்கள் என்னோட வச்சுக்கலாம், இருப்பது ஒரே ஒன்றுதான். ஆனால் அதிலிருந்து பரிணமித்த தோற்றங்களிலே, இயக்கங்களிலே, ஜீவன்களிலே, மனிதர்களிலே எத்தனை பேதங்கள். இந்த பேதத்திலே நிற்கின்ற போதுதான் இன்றைக்கு நடக்கின்ற யுத்தம் வரைக்கும் எல்லாமே கருத்து வேறுபாடுகள் தானே, பொருளாதார போராட்டம் தானே யுத்தங்கள். இதற்கு அடிப்படை அதே அறிவினுடைய எழுச்சி நிலை, ஆணவம். இப்ப எல்லாமே அறிவின் பரிமாணங்கள் தான், பல்வேறு பரிமாணங்கள் தான். இதை கடந்து நின்று மூல அறிவாகவே நிற்கின்ற போது அதே அறிவு தான் எங்கும் நீக்குமறை நிறைந்திருக்கிறது. அறிவு இல்லாத இடமோ பொருளோ காலமோ உண்டா? சாத்தியமே கிடையாது. எனவே அறியாமையினால் இயற்கை பற்றிய ஒரு தெளிவில்லாத குறைபாட்டினால்தான் ஒருவருக்கொரு பேதம் பார்த்து சண்டெடுக்கின்றோம். பேதங்களே பகைக்கு அடிப்படை.
இந்த பேதமாக பார்ப்பது எது? அதே அறிவு தானே. மனிதனை குறை சொல்ல முடியுமா? தாவரங்கள் தோன்றிய போதே காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் வந்தாச்சு. ஒரு பயிர் மண்ணில உள்ள சத்துக்களிலே தனக்கு எது வேண்டும் என்று அடையாளம் காண்கிறதே காக்னிஷன். மற்றவற்றில் அதை பிரித்து பார்க்கிறதே டிஸ்கிரிமினேஷன். அப்போ உயிரின வரலாற்றிலேயே அடிப்படை பேதம் காண்பது, தனக்கு என்ன வேண்டும் அதை எடுத்துக்கொள்வது. இதுதான் ஆணவம். இதுதான் ஆணவம். மற்றவர்கள் ஒப்பிட்டு பேதம் பார்ப்பது, நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு பார்ப்பது, இல்லை பிடுங்கி பார்ப்பது, இல்லை கொள்ளையடிப்பது, இதுதானே. அப்போ தாவரத்தில் தோன்றிய அதே தன்மைதான் மனிதத்திலே ஆணவம், செருக்கு என்றெல்லாம் சில வார்த்தைகளால் பேசுகிறோம். ஏன்னா அதனுடைய ஆணவம் வளர்ச்சிக்காக மட்டும்தான், எதையும் கெடுக்கல, யாரையும் அழிக்கல. கக்னிஷன் உணர்ந்து பார்த்தது, தனக்கு எது பொருத்தம் அதை மட்டும் எடுத்துக்கொண்டது, அடுத்ததை பற்றி அது கவலைப்படலை. நமக்கு என்ன தேவை என்று ஒரு கேள்வி எழுப்பி கண்ணை மூடி சிந்தித்தால் என்ன வேணுங்க? எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு முறை போட்ட ஒரு உடை தான் போட முடியும். உட்கார்ந்தா 2க்கு 2, படுத்தா 6க்கு 2, நின்னா 1 அடிக்கு 1 அடி. இதுக்கு மேல எவ்வளவு பெரிய பங்களா சொந்தமாக இருந்தாலும் இந்த உடம்பு அதை பயன் கொள்ள முடியுமா? சாத்தியம் இல்லை. இவ்வளவுதான். இதுக்கு என்ன போராட்டம்? இது நம்மகிட்ட இல்லையா? இந்த பூமியில இல்லையா? இது எல்லாம் சிந்தித்து பார்க்காத அறிவின் குறைபாடுதான் எல்லாவற்றுக்கும் காரணம். எனவே நான் நீ என்ற பேதம் கடக்க வேண்டும் என்றால் விளக்கம் முதல்ல வேணும். அதன் பிறகு அந்த விளக்கத்தை உண்மை என்று நம்புவதற்கான அனுபவம் வேணும். அந்த அனுபவத்திற்கு பயிற்சிகள் வேணும். அப்போ நல்ல ஒரு சிறப்பான பயிற்சிகள் நல்ல குரு மூலமாக கற்று அவற்றை தொடர்ந்து விடாமுயற்சியோடு செய்து வருகின்ற போதுதான் நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே, ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்கின்றோம். சரி, ஏன் இந்த பேதங்கள் அமைந்தன? ஒரே தெய்வம், ஒரே மாதிரி எல்லா மனிதர்களும் வந்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? அப்ப என்ன காரணம் என்றால், நல்லுயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம். உயிரின வரலாற்றிலே இது ஒரு நல் உயிர், மனித உயிர். இந்த மனித உயிரிலே பேதம் காட்டுவது எது? வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம். எந்த ஒரு மனிதனும் எங்கே பிறக்கிறோமோ அந்த மண்ணின் தன்மை மாதிரி அந்த மக்களின் தன்மை சேர்த்து தான் வாழ்கிறோம், வளர்க்கிறோம். வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. எல்லாமே வாழ்க்கையின் பல்வேறு அங்கங்கள் தான். அப்ப இவை எல்லாமே ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி அதை வைத்தே நம்மை மேன்மைப்படுத்துகின்ற, வீழ்த்துகின்ற பாவ புண்ணிய கணக்காக நிற்கிது வினைப்பதிவுகள். இந்த பதிவு கூட பரவாயில்லை, நமக்கு வம்பு இல்லை. ஆனா எங்கே நமக்கு சிக்கல் வருகிறது சொன்னால் பிரதிபலிப்பு. உள்ள பதிஞ்சிட்டு போகுது. எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கோம் பீரோவில், என்ன கஷ்டம் நமக்கு வேணும்னு ஏதோ எடுத்துக்கிறோம், இருந்துட்டு போகட்டுமே. ஆனா இந்த வினை பதிவு சும்மா இருந்தா பரவாயில்லையே, அது தானாகவே எழுச்சிப்படுறது மட்டுமல்ல, அதற்கு தகுந்த சூழ்நிலைகளில எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு சுக துக்கங்களை தானே ஏற்படுத்திக் கொள்கிறது.
எல்லாரும் ஒரு சுகத்தை நாடித்தான் ஒரு செயலை செய்கிறோம். ஆனா விளைவு சுகமாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். அதுக்கு சில காரணிகள்லாம் இருக்கு. எனவே நல் உயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம். ஊனுருவில் இன்பத் துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். இதில் எல்லாம் பேதம் பார்க்கிறோம். 16 வகைகளிலே பேதங்கள். இதுக்கு மேல சொத்து கணக்கு, பதவி கணக்கு வேற. ஊன் உருவில் முதல்ல உடல் அமைப்பிலேயே விருப்பு, வெறுப்பு, பொறாமை, அழகு என்ற நிலையிலேயே எல்லா பேதங்களும் வந்துடுது. அப்ப ஊன் உருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி, இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். அதாவது எல்லை இருக்கு. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் எல்லாவற்றிலும் எல்லை இருக்கு. ஆனா மகர்ஷி இங்க என்ன சொல்றாங்க? எல்லை உண்டாக்கிங்கிறாரு. உண்டாக்குவது எதுவாக இருக்கும்? ஒண்ணு உடம்பு, அதை மாற்ற முடியாது. ஆனா மனம் உண்டாக்குகிறது. இது இருந்தா தான்ப்பா சுகம், இது இருந்தா தான் கௌரவம், இது இருந்தா தான் பெருமை, இது இருந்தா தான் வசதி என்று எல்லைகளை வகுக்கிறதே, இதுதான் பொருந்துவதில்லை. எவ்வளவு இருந்தால் போதும்? சிலருக்கு கோடிக்கணக்கான கோடியில் இருந்தாலும் கூட போதுவதில்லை. சிலருக்கு அன்றைய பொழுது போகுதா? ஓகே, ரைட். பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சலையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை. இப்போ எது? தூக்கம் தான் முக்கியம். அந்த தூக்கத்தை கெடுத்தது எது? இறைவனா, இயற்கையா, மனசா? அப்போ ஒன்றும் இல்லாதவன் பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சலையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை. இந்த பிரச்சனை, இந்த சிக்கல், இந்த தூக்கம் இல்லாதன்னு எத்தனை நாள் தாங்க முடியும்? என்ன சொல்றான்? வண்ணமுத்து மண்டபமும் வைர நகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய். நிம்மதி கெடுத்துத்தான் இப்ப இத்தனை சம்பாதிச்சீங்க. நிம்மதி கெடுக்கத்தான் சம்பாதிச்சீங்க. அப்ப இதனால் தான் நிம்மதி தொலையும் என்ற அறிவு முதல்ல இருந்ததுன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் ஆதனின் ஆதனின் இயலன். எதுல சிக்கல் வரும் என்பது தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தால், அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். எதை செஞ்சா என்ன வரும் என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையை பற்றிய, இயற்கையை பற்றிய, விதியை பற்றிய, தெய்வத்தை பற்றிய அத்தனை விளக்கம் இருந்தால்தான், பயன்படுத்தினால்தான் துன்பமில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அப்போ அறிவுடையார் ஆவது அறிவார். இதை செய்தா, இதை சம்பாதிச்சா, இதை பண்ணினா என்ன வரும்? அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அவனுக்கு தெரியாது, அறிவட்டவன். அப்ப என்ன ஆகுது? மனம் போன எல்லைகள், மனம் வகுக்கின்ற எல்லைகள், அதை அடைந்தால் பிறகு அதுக்கு ஒரு சிக்கல் சேர்ந்தே வரும் இல்ல? இடி ரேடு, இன்கம் டேக்ஸ் ரேடு வரும் இல்ல? எனவே இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு? இதுதான் வாழ்க்கையின் தெளிவுக்கான கேள்விகள். நான் ஏன் பிறந்தேன்? ஏன்? இது எதற்காக எனக்கு வேணும்? இதை எப்படி பெற முடியும்? எப்படி பெறக்கூடாது? எவ்வாறு செய்வது என்று இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிந்து விட்டால், அவருக்குத்தான் வாழ தெரிந்தவர், அறிவுடையார் ஆவது அறிவார் என்று அர்த்தம்.
அப்ப ஏன் என்ற கேள்வியிலேயே நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே. எதற்காக பிறந்தோம்? இன்பத்தை தூக்கத்தான் பிறந்தோம். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் தான் மனித இனம் உருவாக்கப்பட்டது, பரிணமித்தது. அப்புறம் ஏன் இவ்வளவு சிக்கல்கள்? எல்லாம் அனுபவங்களின் அடிப்படையில் எழுந்த ஆசைகள். அனுபவங்களின் அடிப்படையில் எழுந்த ஆசைகள். ஒவ்வொரு பிறப்பிலையும் ஆசையின் அளவு, கோபத்தின் அளவு, கவலையின் அளவு கூடிக்கொண்டேதான் போகுது. எங்கே புல் ஸ்டாப்? எதுக்கு? 100 கிடைத்தால் 1000 கேட்கும், 1000 கிடைத்தால் அதை விட கேட்கும். ஆசை எங்கே முடிந்தது கண்ணே? ஆண்டவன் கூட ஆசையின் பின்னே. கோயிலுக்கு போய் கும்புறத கூட ஆசைகளை நிறைவேற்றத்தானே. இறைவா உன்னை அறியணும்னா போய் கும்பிடுறோம். ஆண்டவன் கூட ஆசையின் பின்னே. நம்முடைய ஆசைகளை நிறைவு செய்வதாக இருந்தால்தான் ஆண்டவனை வணங்குவோம். இவன் தரல பார், அந்த சாமி தருவார்னா உடனே மாறு மதம், பிரச்சனையே கிடையாது. எனக்கு கிடைக்குமா? எந்த மதத்தை வேண்டுமானும் மாற்றிக்கொள்வோம். அங்க போன எல்லாம் கிடைச்சம்மா. அப்ப யாரு மாறுகிறார்கள்? ஆசை உள்ளவன் தான் மாறுவான், மாற்ற முடியும். ஆசை உள்ளவனை தான் ஏமாற்ற முடியும். ஆசை இல்லாதவன் எப்படி ஏமாற்ற முடியும்? எனவே ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு எனும் வினாக்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல, அதாவது இறைநிலை எப்படி ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்திருக்கிறதோ அது போல இழைதல் என்றால் அதனோடு நீக்கமற விரிவாக கலந்து விடுவது. எப்படி தழைத்தல் என்று சொல்கின்ற போது ஒவ்வொரு அணுவிலும் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் என்ற அர்த்தமோ, அதே போல இழைதல் என்றால் அதனோடு இரண்டர கலப்பது. அப்படி எதுவாக இருந்தாலும் ஏன், எதற்கு, எவ்வாறு, எப்படி என்ற கேள்விகளை எழுப்புகின்ற போது அதனோடு இழைந்து, அது மட்டும் பார்த்தால் அதோடு ஆழ்ந்து போகின்ற போதுதான் தெரியும் இந்த புலன் சுகங்கள் எதுக்காக, ஏன் தோன்றுகின்றது, யார் அதுக்கு காரணி. என்னுடைய ஜீவாந்தத்தை நானே செலவு பண்ணி நானே எனக்குள் தான் சுகம் என்று நினைக்கிறேன். எதுவுமே வெளியே இல்லை. என்னுடைய சுகத்திற்கான, மகிழ்ச்சிக்கான எதுவுமே வெளியே இல்லை. அவற்றை பயன் கொண்டு எனக்குள் நான் அடைகின்ற தன்மாற்றம். மகிழ்ச்சி வெளியிலிருந்தா உள்ள வருது. எனக்குள் நான் அடைகின்ற தன்மாற்றம். அப்ப என்னாச்சு? செலவு செஞ்சு சுகப்படுறோம். அப்போ 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். இந்த மயக்கம் எப்ப தெளியும்? இழைந்து ஆழ்ந்து உள்ளே போய் 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 என்னடா இருக்கு இந்த வாழ்க்கையில என்று அனுபவித்த சுக துக்கங்களை ஆராய்ந்து பார்த்தாதான் அட்லீஸ்ட் 60 வயசுலயாவது கொஞ்சம் விளக்கம் தெரியும். இல்லைன்னா 70-80 ஆனாலும் இன்னும் வீட்டில் உள்ளவங்களை அதிகாரம் பண்ணிக்கிட்டு அழைச்சாட்டம் பண்ணிக்கிட்டு நான் தான் பெரியவன் கத்து காட்டிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகள். அப்ப காரணம் என்ன? வாழ்க்கை பற்றி ஒன்றும் தெரியாதது. எனவே இழைந்து ஆழ்ந்து செல்ல வான் அறிவோம். இந்த தோற்றத்திற்கெல்லாம் மூலப்பொருள் என்ன? பிரம்மம், சக்தி, விண், உயிர். அப்ப வான் அறிவோம். வான வெளியாக அண்டமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை அறிவோம். பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளாகி சக்தியை அறிவோம். அதுவேதான் உயிராக வந்த உயிரின் ரகசியத்தை அறிவோம்.
வான் அறிவோம் உயிர் விளங்கும், வரை கடந்து நிற்கும் வழி தெரியும். இவையெல்லாம் எல்லை. உயிர் இந்த உடம்புக்குள்ள, விண் இந்த உலகத்துக்குள்ள, ரெண்டுமே எல்லைக்குட்பட்டதுதான். வரை கடந்த ஒன்று எது? ஒரே ஒரு பொருள் தான் எல்லை இல்லாதது. அதுதான் அனைத்திற்கும் மூலமானது. அந்த அறிவே தெய்வமாக இருப்பதனால் அந்த அறிவை அறிகின்ற நிலை, வரை கடந்து நிற்கும் வழி தெரியும். தெரியுது, துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே எங்கேயோ போகுது. வரை கடந்த அந்த சுத்தவெளி எப்படி போவது? எந்த ரூட்? இங்கிருந்து பக்கத்து ஊருக்கு போகணும், பைக்ல போகலாம், ஸ்கூட்டர்ல போகலாம், கார்ல போகலாம். வெளிநாட்டுக்கு போகணும், ஃப்ளைட்ல போயிடலாம். இல்லை இன்னொரு மண்டலத்துக்கு போகணும், ராக்கெட்ல போயிடலாம். சுத்தவெளிக்கு எப்படி போறது? எது வாகனம்? மனமே முருகனின் மயில் வாகனம். மனமே முருகனின் மயில் வாகனம். அப்ப இந்த பிரபஞ்சத்தை கடந்து போக வேண்டும் என்றால் வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி சகிய என்ற வள்ளல் பெருமான். இந்த மயில் வாகனம் யாருங்க? இந்த உலகத்துக்குள்ளதான். இதை கடந்து போனால் சுத்தவெளி மயில் குயிலாக மாறிவிடும், பூமி இருட்டாக கருப்பாக மாறி போயிடும். அப்ப இந்த வரை கடந்த நிற்கும் வழி தெரியும். அது தெரிந்தால்தான் வாழ்க்கை வளம் பெறும். பணம் கணக்கல்ல, பதவி கணக்கல்ல, உடல் அழகு கணக்கல்ல, சுற்ற பந்தம் கணக்கல்ல. எது கணக்கு? இதை அறிந்து தெளிந்த நிறைவு. எது மூலப்பொருளோ, எது முடிவோ, அதை அறிந்து தெளிந்த அறிவே நிறைவான அறிவு. அதுதான் வளமான வாழ்க்கை. வாழ்வு நிறைவாகும். வாழ்ந்தேன் என்ற நிறைவு எப்ப கிடைக்கும்? யாருக்காவது செல்வந்தர்கள், அதிகாரத்து உள்ளவர்கள், இன்னும் எத்தனை சம்பத்துகள் மக்கள் பெருமை நினைக்கிறார்களோ அத்தனை சம்பத்து பெற்றவர்கள் யாராவது இறக்கின்ற போது நிறைவாக இருந்ததாக சரித்திரம் உண்டா? ரத்தன் டாட்டா கூட கடைசியில் என்ன சொன்னாருங்க? வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். வெறும் வளர்ச்சி 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 என்று தொழில் துறையே பார்த்தனே தவிர இந்த வாழ்க்கை என்பது என்னன்னு நான் திரும்பி பார்க்கவே இல்லை. பார்க்கிற போது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எனவே இந்த வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்தேன் என்று யார் நினைக்க முடியும், சொல்ல முடியும்? இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படுவேன் என்ற மனப்பக்குவம் யாருக்கு வந்து சேரும் என்றால், உடல் திருப்தி, மன திருப்தி, உயிர் திருப்தி, ஆத்ம திருப்தி. உடல் மனம் உயிர் இது எல்லாருமே சாதிக்கிறாங்க. ஆனா இவை எல்லாவற்றையும் சாதித்தாலும் ஆத்மா எழுப்புகின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல, என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ அப்படின்னு தோணுது இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் தோணுது இல்ல? இது யார் எழுப்புகின்ற கேள்வி? இவ்வளவு பெரிய பங்களா, இவ்வளவு பேங்க் பேலன்ஸு, இவ்வளவு நகை நட்டு, இவ்வளவு ஆடை ஆடம்பரங்கள், இன்னும் என்ன வேணும் உனக்கு? என்னத்தை அனுபவிச்சு என்ன சுகத்தை கண்டப்போன்னு கேட்ட நீ என்ன சுகம் வேணும் உனக்கு? இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. அது தேடுகின்ற சுகம் பொருளிலே இல்லை, புலன்களிலே இல்லை, தன்னை அறிந்த நிறைவே ஆத்ம தரிசனம். அப்போ இந்த ஆத்மா எப்போது நிறைவு பெறுகிறது? தன்னை அறிந்து விட்டால், தனக்கு மூலமாகிய இறைவனோடு இணைந்து விட்டால் இந்த அறிவின் சிற்றின்பம் பேரறிவின் நிறைவிலே கலப்பிலே பேரின்பமாக நிறைவேற்று விடுகிறது. அந்த பேரின்பத்தை தூக்கின்ற போது இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தேதே முழுமை. வாழ்க வளமுடன். போயிட்டு வரேன் எல்லாருக்கும்.
என்று சொல்லி நிறைவாக பெறுகின்ற சாயுச்ச நிலையான ஆத்ம நிலை. அப்படி வாழ்வதற்கான அனைத்து வளங்களும் உள்ள அற்புதமான பிறப்பு தான் மனிதன் என்பவன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். என்ன குறை இங்கே? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யார் சொல்லுவாங்க? மனம் நிறைந்தால் சொல்லுவாங்க. மனசு எப்படி நிறையும்? தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். அப்ப தன்னை அறிந்தால் மட்டுமே இந்த பேரின்பத்தை தூக்கும். அப்ப சொல்லும், அதுவரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடு தலைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கொளமுடன் ஐயா. அருமை. தொடர்ந்து சிறந்த கவிகள், சிறந்த விளக்கம், ஆழ்ந்து அருமை ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். தொடர்ந்து பாடற்று பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி வத்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலவுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் விண் சுழல் நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கோட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்த்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவ மழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையற்றும், நலவாழ்வை
அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாருக்கும் நன்றிகள்.